தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு செம்மையான வீடியோ எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான பீட் சிங்க் எஃபெக்டில் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் நிறையவே ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்கை வச்சு நம்மளோட ஃபேவரட் பர்சன் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா பீட் சிங்க். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் புதுசாக நியூ அப்டேட் வந்திருக்கு. முதல்ல இருந்த பீட் சிங்க் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். இந்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்து வீடியோவும் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் கீழே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் போட்டு இமேஜ் சிம்பிளும் வந்து கொடுத்துருப்பாங்க, வீடியோ சிம்பிளும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் வீடியோவை டச் பண்ணலாம், இமேஜ் எடிட் பண்ணுறதா இருந்தால் இமேஜ் எடிட் டச் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இமேஜ் வச்சு வீடியோ மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இமேஜ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட கேலரியில் நீங்கள் ரீசெண்டாக வச்சுருக்கக்கூடிய எல்லா இமேஜஸுமே வந்து காமிக்கும். மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கேலரி, அதாவது ஃபோல்டர் வைஸ் கூட நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஆப் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபோட்டோ வரையும் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இந்த மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து செலக்ட் ஆகிடும். எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கவுண்ட் வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 13 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 30 வரையும் செலக்ட் பண்ணலாம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, அதாவது எடிட்டிங் பேஜ் வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கான ட்ரான்சிஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக அதில் ஒரு சாங்கும் இருக்கும். சப்போஸ் இந்த சாங் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு சாங் கூட வந்து மாற்றிக்கலாம். ஒரு 15 விதமான அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்வீட் லைஸ் அப்படின்றது தான் மோஸ்ட்லி வந்து ரீல்ஸில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த வீடியோவுக்கான ரேஷியோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மிடில் இருக்கக்கூடிய ஐக்கான் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட வீடியோ ரேஷியோ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறது. ஜஸ்ட் அது வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 9:16 ரேஷியோவில் இருக்குது. ஸோ அது வந்து டச் பண்ணிங்கன்னா யூடியூப்க்கான ரேஷியோவும் மாறும், இன்ஸ்டாகிராமுக்கான ரேஷியோவும் மாறும். ஸோ நீங்கள் எந்த ஆப்புக்காக வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஆப்புக்கான ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 9:16 நல்லாயிருக்கும். ஸோ அதே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ரேஷியோ செலக்ட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியாச்சு, இமேஜும் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது இல்லாமல் எனக்கு பிடிச்ச சாங்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கானை. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கட் சாங்ஸாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 4 நிமிஷத்துக்கான ஆடியோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 18 செகண்டை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஆடியோவை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி அது மாதிரி ஒரு ஆடியோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆடியோவை என்னோடய கேலரியிலேருந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஆடியோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களோட வீடியோவில் அது அப்ளை ஆகும். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங். ஸோ இப்போது அந்த சாங் வந்து ப்ளே ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ட்ரான்சிஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்க சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. பட் நீங்கள் ஆட் பண்ண சாங்கை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது சாங் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
ஓகே, இப்போது எடிட் பண்ண வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி மாறிட்டு வீடியோ குவாலிட்டி அப்படின்னு 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடிய மெத்தட். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் வந்து அழகாக எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கே அப்படின்னு சொல்லி 3வது ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். ஸோ அது என்ன ஐக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ அதாவது நீங்கள் வந்து கைன்மாஸ்டரில் கரண்ட்டில் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் நார்மலாக வச்சுருங்க. அப்படியே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைன்மாஸ்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அதாவது பீட் சிங்கில் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இது வந்து மெட்டீரியல் வந்து உங்களோட அசஸ் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும். டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட கைன்மாஸ்டரில் ஆட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். தென் இதில் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக சேஞ்சஸ் வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இந்த கிளிப்பில் வேறு ஏதாவது ஆட்டோ சிங்க் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட லோகோ, சேனல் லோகோ இல்லை ஐக்கான் வந்து ஆட் பண்ணணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் என்னோடய லோகோ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு நமக்கு தேவையான அந்த வாட்டர் மார்க்கை கேலரியிலேருந்து செலக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் சேவ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக அங்கே இல்லாமல் வேறு ஏதாவது எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கைன்மாஸ்டரில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட வீடியோவை கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.